இன்னைக்கு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணவங்களால பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்லலாம். இன்னையை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஓப்பனிங்கே பாசிட்டிவ்ல இருந்து மேலே போக ட்ரை பண்ணாலுமே பெரிய லெவலில் மேலே போக முடியாமல் இமீடியட்டாகவே கீழே வந்தாங்க. அங்கேருந்து கீழே வந்த ப்ரைஸ் பெரிய லெவலில் கீழேயும் போக முடியாமல் சைட்வேஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். போத் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இது மூணுமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மொமெண்டம் கொடுக்காம ஒரு சைட்வேஸை கொடுத்து முடிஞ்சதையும் பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறதுனால ஒரு சைட்வேஸை கொடுத்து ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து முடிச்சிருக்குன்னு சொல்லலாம். எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டி இதுக்கான டெக்னிக்கல் வியூவை நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நீங்க இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரர்ல ஜனவரி மந்த்துக்கான நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நியூ ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னையோட நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ஒரு சின்ன கேப்ல இருந்து மேலே போக ட்ரை பண்ணாங்க. அது ஆஸ் யூஷுவல் 26,200 போன உடனே ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிருந்து திரும்பவும் கீழே வந்த பிரைஸ் டிமாண்ட் ஜோன் 1 கிட்ட, அதாவது 26,115 அதை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே போகுன்றதை எதிர்பார்த்தோம். அதுக்கும் கீழேயும் போகாம மார்க்கெட் அதுக்குள்ளாரையே மார்க்கெட் ஹைக்கும் லோவுக்கும் இடையிலே மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் பெரிய லெவலில் மேலேயும் போக முடியாம பெரிய லெவலில் கீழேயும் போக முடியாம ஒரே ரேஞ்சுக்குள்ளார மூவ் ஆனது பார்க்க முடிஞ்சது. மார்க்கெட் முடியும் போது 26,140 இந்த ரேஞ்சில் முடிச்சு ஒரு பெர்ஃபெக்ட் சைட்வேஸ்னு சொல்லலாம். சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு பெர்ஃபெக்ட்டா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். எனிவே இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது பர்ஃபெக்டா ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். பட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா ஒரு சப்ளை ஜோன்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2 இடத்துக்கும் மேலே போகுதா அல்லது கீழே வருதா அப்படிங்கிறது பொறுத்து தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது புரியும். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய வியூவில் ஐவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்பவே இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப்போ ஆப்ஷன் பையருக்கு இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இந்த பியாண்ட் த லெவல் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த பிரைஸ் சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா சின்னதா மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இமீடியட்டா பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 26,200 வரை போகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் பிரேக் பண்ணாம இருக்கிறதுனால அதை பிரேக் பண்ணுச்சுன்னா இமீடியட்டா மேலே போகும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அப் டு பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 26,320 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றதையும் புரிஞ்சுக்கலாம். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா இன்னும் ஃபர்தரா மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 26,600 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இது ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவா இருக்கு. அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம்ல நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்னாலுமே ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் நியூஸ் இல்லாததுனால ஒரு பெரிய லெவலில் மேலே போக முடியாமல் நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் மேலே போக முடியாமல் ஆஸ் யூஷுவல் இந்த 26,200 பிரேக் பண்ண முடியாமல் கீழே வர்ற பட்சத்தில் அது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிடும். அதாவது 26,100 பிரேக் பண்ணிடும். அது இமீடியட்டா டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 26,000 வரைக்கும் வரலாம். பட் அங்கேயுமே ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்கிறதுனால இங்கிருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம்னு புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் ஃபர்தராக கீழே இறங்கிட்டு டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் வரலாம். அந்த இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்கக்கூடிய இடம் தான். 25,833 இருந்து திரும்பவும் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ எங்க வந்தாலுமே பிரைஸ் கீழே இருந்து மேலே தான் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கிறதுனால பையருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். மொமெண்டம் கம்மியா இருக்கிறதுனால ட்ரேடருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கலாம். இதை ட்ரேட் பண்றதுக்கு பதிலாக ஈக்விட்டி, அதாவது ஸ்டாக்ஸை பொறுத்து நம்ம ட்ரேட் எடுக்கிறது ஒரு நல்ல டெசிஷன் சொல்லலாம். ஸ்டாக் பேஸ்ட் ஆக்ஷன்ஸ் நல்லாவே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணி ட்ரேட் பண்றது ஒரு நல்ல அட்வைஸா இருக்கும். இன்னைக்கு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஒரு சின்ன பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆயிட்டு இமீடியட்டா மேலே போக ட்ரை பண்ணாங்க. அது சப்ளை ஜோன் 1க்கு மேலே தான் சஸ்டெயின் ஆகாம திரும்ப கீழே வந்துட்டாங்க. அதே மாதிரியே டிமாண்ட் ஜோன் 1க்கு, அதாவது 13,760க்கு கீழே போக ட்ரை பண்ணாங்க. அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகாம இமீடியட்டா மேலே வந்துட்டாங்க. 2 பக்கமுமே சஸ்டெயின் ஆகாம கொஞ்ச நேரம் சைட்வேஸ்ல இருந்த பிரைஸ் அரௌண்ட் 11 o'clock மேலே சஸ்டெயின் பண்ணிட்டாங்க. அது சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆயிட்டாங்க. அங்கிருந்து மேலே போன பிரைஸ் சின்னதாக ஒரு கரெக்ஷன் கொடுத்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,847 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அதே இடத்துல முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு கிளியரான ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் நேத்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத பார்த்துருந்தோம். பிரைஸ் டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 14,005 வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே மேலே போயிட்டு ஒரு ஹையை கொடுத்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். நம்ம ஸ்டூடெண்டா இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது எடுத்திருக்க முடியும். பட் பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படிங்கிறது நோட்டபிள் பாயிண்டா இருக்கு. எனிவே இது ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம்.
மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன்ல இருந்து இதோட பிரைஸ் பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துட்டு வராங்க. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 13,996 இதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டர்ன், அதாவது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துட்டு திரும்பவும் இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது சின்னதாக மேலே போயிட்டு அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போயிட்டு வரலாம், அல்லது இங்க இருந்துட்டு கீழே இறங்கிட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது டிமாண்ட் ஜோன் 1 வரை வந்துட்டு 13,814 வரை வந்துட்டு அங்கிருந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 13,900 வரை போகும் அப்படிங்கிறது இமீடியட் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. அடுத்தது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்துட்டு கீழே இறங்கி அகெயின் சப்ளை ஜோன் 1 நோக்கி போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. அது 14,000 நியர் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ராங்காகவே மேலே போகும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 14,116 வரை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு சின்ன கரெக்ஷனுக்காக ப்ரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 13,730 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியா அப்படின்னு சொல்லலாம். பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்தாலுமே மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா, அதாவது டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தரா கீழே இறங்கும். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 13,640 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இங்க கீழே வந்தாலுமே பிரைஸ் வந்து மேலே போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய இடமா இருக்கு. ஸோ ஓவராலா இதோட பிரைஸ் இங்க இருந்துட்டே மேலே போகணும், அல்லது டிமாண்ட் ஜோன் 1 வரை வந்துட்டு மேலே வரணும் அப்படிங்கிறது தான் ஓவரால் வியூவா இருக்கு. சப்போஸ் இந்த பிரைஸ் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2க்கும் அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு.